ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஊனியல்பு, உலகின் போக்கு, வே ஆஃப் த வேர்ல்ட். ரோமர் 8ஆம் அத்தியாயம் முதல் 10 வசனங்களை வாசிக்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் உடலானது பாவத்து நிமித்தம் செத்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். இன்றைய மனப்பாட வசனம் 1 யோவான் 2ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனம். உலகு சார்ந்தவையான உடலாசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச் செருக்கு ஆகியவை விண்ணக தந்தையிடம் இருந்து வருவன அல்ல. தி லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ், தி லஸ்ட் ஆஃப் தி ஐஸ் அண்ட் தி பிரைட் ஆஃப் லைஃப் ஆர் நாட் ஆஃப் தி ஃபாதர். சிற்றின்ப பிரியமும் ஆன்மீக வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று முரணானவை, எதிரானவை. இவை இரண்டிற்கும் உள்ள போராட்டம் நம்முடைய இருதயத்தில் என்றுமே இருக்கும். கடைசி மூச்சு வரை இந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நாம் வேதம் வாசிக்கலாம், தவறாமல் ஜெபிக்கலாம், கிறிஸ்தவ பக்தி முயற்சிகள் அத்தனையிலும் ஒழுங்கும் கிரமமுமாய் இருக்கலாம். ஆனால் பாவ விருப்பங்களுக்கு கவனியுங்கள், பாவ விருப்பங்களுக்கு, பாவ சோதனைகளுக்கு மறுப்பு தெரிவிக்க நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் நமது வாழ்வில் தூயாவியானவருக்கு முதலிடம் கொடுப்பது முடியாத காரியமாகவே போய்விடும். இந்த 3 காரியங்களை நாம் சற்று விவரமாக பார்ப்போம். லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ், உடல் ஆசை. நமது பாவ சுபாவத்தை வேறறுப்பது கூடாதது, அது முடியாது. ஆனால் நாம் அதிலிருந்து கடவுளின் ஆவியினால் விடுபட முடியும். அதுதான் ரோமர் 8:2 நான் வாசித்தோம். இட் இஸ் நாட் எராடிகேஷன் பட் எமான்சிபேஷன். இதை நம்ம எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். முழுவதுமாக அது ஒழித்து கட்டப்படுவதல்ல, பட் அதிலிருந்து நாம் விடுபட்டு வெளிவருவது. நாம் எப்பொழுதும் நம்முடைய பழைய மனிதன் இறந்து விட்டதாகவே, செத்து விட்டதாகவே நாம் நினைத்து அதை நாம் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வப்பொழுது தியானத்தில் வந்து போகிற ஒரு எண்ணமாக அல்ல, திடமானதா எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் இருத்திக் கொள்ள வேண்டிய சத்தியம் அது. மனதில் இந்த உள்ளான வெற்றியின் உறுதிப்பாடே வெளியே உள்ள நம்முடைய போராட்டங்களை மேற்கொள்ள அடிப்படையாகும். 2வது, லஸ்ட் ஆஃப் தி ஐஸ், அதாவது இச்சை நிறைந்த பார்வை. உலகின் போக்கு ஒரு நாளும் உன்னதரின் வழியோடு இசைந்து செல்லாது. ஏனெனில் உலகம் முழுவதும் தீயவனாகிய சாத்தானுக்குள் கிடக்கிறது.
முதல் நூற்றாண்டிலேயே யோவான் அப்படி எழுதினான் என்றால் இப்பொழுது எப்படி என்று நாம் சொல்ல தேவையில்லை. உலக நட்பையும் சிற்றின்ப நாட்டத்தையும் ஆன்மீக விபச்சாரம் என்று பக்தர் யாக்கோபு சாடுகிறார். இப்படி சொல்வதால் நாம் பொருட்கள் எதையும் உடைமை கொள்ளக்கூடாது என்றோ அனுபவிக்க கூடாது என்றோ பொருள் அல்ல. நாம் அவைகளை வைத்திருக்கிறோமா, அவைகள் நம்மை வைத்திருக்கின்றனவா என்பதுதான் கேள்வி. Do we have things or do things have us? That's a question. இவ்வுலகின் வாழ்க்கையை நியாயமான முறையில் அனுபவிக்க கடவுள் எதிராக இல்லை. அவர்தானே ஆசீர்வாதங்களை கொடுத்தவர். ஆனால் இவ்வுலக ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு எடுபடும் போது அல்லது அவற்றை விட்டுவிட வேண்டும் என்று நமக்கு அழைப்பு வரும் பொழுது நாம் எப்படி உணர்கிறோம் என்பதுதான் உண்மையான அமில பரிசோதனை. பொருட்கள் மீது உள்ள பிடிப்பு நமக்கு இறுக்கமாயிருந்தால் தேவ நடத்துதலை பின்பற்றுவது கடினம், அது சாத்தியமல்ல. மூன்றாவதாக பிரைட் ஆஃப் லைஃப், செல்வ செருக்கு. இறை சித்தத்திலிருந்து நம்மை திசை திருப்புவதற்கு பண ஆசைக்கு நிகரே கிடையாது. நாம் இருக்கும் இடத்தில், நாம் செய்கிற வேலையில் நமது அடிப்படை தேவைகள் தாராளமாக சந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கும் போது கூடுதல் சம்பளம், கூடுதல் வசதி எல்லாம் வரும் எண்ணங்களை குறித்து ஜெபித்து பார்க்கிறேன் என்பது வேண்டாம். ஏனென்றால் அங்குதான் நாம் சோதனையில் மாட்டிக்கொள்கிறோம். கூடுதல் சம்பாதித்தால் கூடுதல் ஆண்டவருக்கு கொடுப்போம் என்று சொல்லி ஒரு சப்பை கட்டும் கட்டுவோம். ஆனால் ஆண்டவருக்கு மிஞ்சுவது என்னவோ அது அந்த பழைய தசமபாகம் மட்டுமே. பிரியமானவர்களே, வாய்ப்புகள் வலைகளாக இருக்கலாம், கவனமாயிருங்கள். டிபிஎம், முந்தி சிபிஎம் என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது டிபிஎம், தி பெண்டிகாஸ்டல் மிஷன், அவர்கள் இயற்றிய ஒரு நல்ல பாடல், சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் மாற தேவாருள் செய்யுமே. கருத்தான முத்தான வரிகள். சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், எரித்து விடும். ஜெயம் பெற்று மாமிசம் மாற தேவா அருள் செய்யுமே. இதையே நமது ஜெபமாக்குவோம். மகாபிரியதேவனே, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த முக்கியமான தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய உடலின் ஆசைகள், இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு, இவையெல்லாம் பிதாவினால் அல்ல பிசாசினால் உண்டானவைகள். இவைகளிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள தீர்மானமும் விருப்பமும் கொள்ளாவிட்டால் இவைகளிலே மாட்டி சிக்கி சிதைந்து சின்னாபின்னமாகி விடுவோம் என்று இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு எச்சரித்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களை மயக்கி மாய்த்து கொண்டிருக்கிற இந்த 3 முக்கிய பிரதிநிதித்துவ பாவங்களிலிருந்து கர்த்தாவே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாக நீர் எங்களை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Emancipate us, O God, so that everywhere our gospel will be an emancipation proclamation. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே என்னில் அனல் மூட்டும். உம்மை போல நாங்கள் மாறட்டும். உடைய குமாரனாய் இயேசு எங்களை போல உடல் கொண்டவராய், இரத்தமும் மாமிசமும் கொண்டவராய் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த பாவங்கள் அத்தனையும் வென்றுவிட்டு, இதோ நான் இவைகள் எல்லாம் வென்று விட்டேன், ஆகையால் உற்சாகமாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அந்த வெற்றியை நடைமுறையில் எங்களுடைய வெற்றியாக்க கர்த்தாவே எங்களுக்கு விருப்பமும் வல்லமையும் நீர் தருகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வெற்றி மேல் வெற்றியடைய உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.